ஸோ NS 400க்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 390, ஸ்பீட் 400 அண்ட் தென் டாமினார் 400ன்னு சிப்ளிங்ஸே நிறைய ரைவல்ஸாக இருக்காங்க. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்க்கலாம். டியூக் 390 வந்து பார்த்தீங்கன்னா NSஐ கம்பேர் பண்ணும்போது 6 ஹார்ஸ் பவர் எக்ஸ்ட்ராவாக ஜென்ரேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 6 கிலோவும் கம்மி. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஸ்ப்ரிண்டியாக இருக்கும். இதோட ஹார்ட்வேரும் பெட்டர் பிரேக்ஸ், பெட்டர் அலாய்ஸ், பெட்டர் ஃப்ரேம் எல்லாமே கலந்து அது ஒரு பெட்டர் பைக்னே சொல்லலாம். ஸோ டியூக் 390 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு பெட்டர் வண்டி கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஸ்பீட் 400 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது அதிகமான டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. சேம் பாராக இருந்தாலும் ரெண்டுமே ஒரே வெயிட்டாக இருக்கிறனால ஸ்பீடை விட இது கொஞ்சம் ஸ்ப்ரிண்டியாக ஸ்போர்ட்டியாக ஃபீல் ஆச்சு. பட் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்ரோ லவர்ஸ் ஸ்பீடுக்கு தான் போவாங்க. டாமினார் 400 வந்து பார்த்தீங்கன்னா NSஐ விட 20 கிலோ அதிகம். பட் அந்த வெயிட் வந்து லாங் டிரைவ்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வண்டி இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும். NS வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளிக்கபிள், இன்னும் லைட் வெயிட், இன்னும் பஞ்சியாக இருக்குது. இந்த 4 மோட்டார் சைக்கிள்ஸில் எது உங்களோட சாய்ஸாக இருக்கும், எதுக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.